Hello, welcome to Ashwita Creations. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம இந்த கியூட்டான அழகான பவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இது வந்து ரெண்டு சைஸா பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெருசு, நிறைய செயின்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இது கொஞ்சமா செயின்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து 4 ply acrylic on தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 4 mm crochet hook யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இந்த பவ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்லிப் நாட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 செயின்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். நம்ம எவ்வளோ ஃபவுண்டேஷன் செயின் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பவ் வந்து ஷேப் கிடைக்கும், சைஸ் கிடைக்கும். அதனால் உங்களோட பவ் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸை போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 15 செயின்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம வந்து இதில் பவ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்லேருந்து ஒரு சிங்கிள் crochet. இப்போ நான் இதில் வந்து என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம வந்து ஹிப்பு பெல்ட்லாம் போடுறதுக்கு நம்ம ரிப் பேட்டர்ன் ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வெறும் பேக் லூப்பில் மட்டும் ஒரு லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் தான் நான் இதில் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, இதில் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுகிட்டே வரலாம். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ செயின் ஒன் போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கிறோம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த லூப் இருக்கு இல்லையா, பேக் லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்பில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற பேக் லூப்பில் அது வந்து நமக்கு லென்த்து எவ்வளோ பெருசு வேணுமோ நம்ம பவ்வோடைய நம்ம லென்த்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 ரோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நமக்கு எத்தனை ரோ தேவையோ அத்தனை ரோஸ் வந்து நம்ம இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்பு வந்து நமக்கு 5 கிடைக்கணும், அந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட போகிறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நம்ம செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ஸ்டிச்லேயும் சிங்கிள் crochet போட போகிறோம். பார்டர் போடுறோம் இல்லையா, அதுக்காக ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால் நான் இப்போ வந்து பார்டருக்காக போடுறேன். சிங்கிள் crochet தான் நான் போடுறேன். கார்னர் வரும்போது மட்டும் நம்ம செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போ கார்னர் வந்தாச்சு. செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு சைட்ஸ்லேயும் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஓகே, அதே மாதிரி இங்கே கம்ப்ளீட் பண்ணி இங்கே ஒரு செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணி இந்த சைடு அதே மாதிரி இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம பவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் ஃபுல்லாக வந்து பார்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கொண்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த சிங்கிள் crochet மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து பவ்வாக வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதை கரெக்டாக வந்து நம்ம சென்டரில் இந்த மாதிரி ஊசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் கீழே த்ரெட் விட்டுட்டு நம்ம பவ்வோட ஷேப் மாறாத மாதிரி டைட்டாக நம்ம வந்து சுற்றிக்க போகிறோம். அந்த ஷேப் மாறாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து நான் அதை சுற்றிருக்கேன். ஒரு நாட் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பவ்வோட ஷேப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அழகான ஒரு பவ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 15 செயின்ஸில் நம்ம இந்த பவ் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ அதே வந்து நான் பெரிய பவ் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு 26 ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 25 ஸ்டிச்சில் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள்.
ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான சூப்பரான பவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரோப்பை வந்து நான் அப்படியே தான் விட போகிறேன். இதை வந்து நம்ம அழகாக ஒரு ட்ரெஸ்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஹெட் பேண்டு எதுலையாவது நம்ம அழகாக வந்து இந்த பவ் வச்சு நம்ம வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நடுவில் ஒரு ஸ்டோனு இல்லைனா ஒரு மணி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம ஹெட் பேண்டில் ட்ரெஸ்ஸில் வச்சோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன்.